மஞ்சளாறு காட்டில் குரட்டி என்ற மலைப்பாம்பை எல்லா மிருகங்களும் பயந்தன. 20 அடி நீளமுள்ள அதன் கரும்புள்ளிகளுடன் அழகான உடலை மரங்களில் வீசி வைப்பது பார்வைக்கு திகைப்பூட்டியது. சிறுத்தையையும் காடெருமையையும் கூட நொறுக்க வைக்கும் வலிமை அதற்கிருந்தது. ஒரு நாள் ஒரு மான்குட்டி ஆற்றுக்கரையோடு வந்தது. குரட்டி மரத்திலிருந்து அமைதியாக பார்த்து கொண்டிருந்தது. மான் மரத்தின் கீழ் வந்தவுடன் அது ஒட்டலாக விழுந்து கழுத்தில் சுற்றியது. அம்மா என்று கதறியது மான். போராடவே இல்லை, ஆழமாக அழுதது. குரட்டி திகைத்தது. ஏன் அழுகிறாய் என்றது. நான் இறக்கப் போகிறேன். ஆனால் இறக்கும் முன் என் அம்மாவுக்கு நாவல் பழங்களை கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு வந்து என்னை சாப்பிடலாம் என்றது மான். குரட்டி நம்பவில்லை. நீ என்னை ஏமாற்றலாம் என்றது. அப்படியென்றால் நீ என்னை சுற்றியபடியே வா என்றது மான். மான் அதன் உடலில் குரட்டியை சுமந்தபடி மொட்டச்சி அம்மன் பாறைக்கு சென்று பழங்களை எடுத்து வந்து தனது அம்மாவிடம் கொடுத்தது. தப்பித்துவிட நினைத்தால் உன் அம்மாவையே சாப்பிடுவேன் என்றது குரட்டி. என் வார்த்தையை மீற மாட்டேன் என்று விட்டு மான் ஓடிவிட்டது. அதன்பின் குரட்டி மரங்களுக்குள் மறைந்தது. ஆனால் மான்கள் கூட்டமாக இருந்ததை பார்த்ததும் அதிர்ச்சியில் சிக்கியது. அந்த மான்குட்டி தனியாகவே